டேய் ஏன்டா க்ளோஸ்ல மூஞ்ச காட்டி பயமுறுத்துற? டேய் வரதுக்குட்டி, என்னதான் இருந்தாலும் நீ வித்தக்காரன்டா. இந்த பக்கம் கதவு திறந்து இருந்தாலும் அந்த பக்கம் பூட்டை திறந்து தான் வருவன்னு வந்த பாத்தியா? சூப்பர் ராணி. இதெல்லாம் ஐயா பாளையங்கோட்டை ஜெயில கத்துக்கிட்ட பாடம். டேய் இதெல்லாம் உனக்கு பெருமையாடா பண்ணாட. வாடா வந்த வேலையை பாப்போம். வா. ரேக்ல இருக்குன்னு சொன்னாங்களே. டேய் இதோ இருக்குடா ரேக். சூப்பர் சூப்பர் சூப்பர். 1 2 3 ஏன்றா? 1 2 3. டேய் இது காலியா இருக்கடா. இது ஏன்டா என்ற? இதுல இருந்து எண்ணலாம். 1 2 3. இதான்டா 3. இல்லையா? டேய் இதான்டா பரோட்டா தனியா. டேய் இதோ இருக்குடா பச்சை கலர் ஃபைல். இதோ பச்சை கலர். இதுவும் பச்சை கலர் தான்டா. யோ இத போடியா. இதுல தான்யா இருக்கு. என்னடா வருது? டேய் காலி ஃபைலா இருக்குடா. ஏன்டா என்ன டென்ஷன் பண்ற? சே யோ ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு. என்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு? இந்த பச்சை கலர் ஃபைல் தான்டா. டேய் இது இருக்குடா क्वेश्चन பேப்பர். போட்டோ எடுக்கலாம். போன் எடுறா. டேய் சீக்கிரம் குடுறா. கேமரா ஆன் பண்றா. இந்தா ரெடியா? டேய் யாரோ வராங்கடா. பூனையா? நாங்க சவுண்ட வச்சே பூனையா புலியா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவோம். பண்டலூர் ஜூல இருக்க வேண்டியவனெல்லாம் என் கூட கூட்டிட்டு வந்த பாரு. என்ன சொல்லணும்டா? டேய் வருது. உனக்கு வரதுன்னு பேர் வச்சதுக்கு பதிலா எருதுன்னு பேர் வச்சிருக்கலாம்டா. டேய் ரொம்ப முட்டாத, கொம்ப உடைச்சிருவேன். சரியா நீ போட்டோ எடுயா. ஐயோ என்னய்யா இது? ஒண்ணு இல்லாத போய் எடுக்கிற. டேய் பதட்டத்துல என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலடா. திருப்புடா. சரி இரு. நான் என்ன உன்ன மாதிரி பரம்பரை திருடுனாடா இதெல்லாம் பாக்குறதுக்கு? ஏட்ரா எடு. நெக்ஸ்ட். டேய் திருப்புடா. இருயா வர மாட்டேங்குது. டேய் ஏச்சே இப்ப எப்படி வருது பாரு. திருப்புடா. நெக்ஸ்ட். யோ என்னையா அது? எவ்வளவு பேப்பரியா? எவ்வளவு நிறைய எடுத்துட்டு இருக்கிறது? ஏண்டா இவ்வளோத்தையும் படிக்கணும்னா 1 வாரம் ஆகும் போல இருக்கே. ஆனாலும் டேய் புறா கொண்டா. டேய் யாரும் வர்றதுக்குள்ள நைஸா போயிடணும். என்ன போடா ஃபர்ஸ்ட் போடா. வருதே சைலண்டா வா. சத்தம் போடாத. என்ன மெதுவா நல்லபடியா வேலையை முடிச்சிட்டோம் ஐயா. யோ யாரையா நீங்க? எதுக்கே வந்தீங்க? ஹலோ எடுங்க சார் கைய. we are coming from income tax office. உங்க ஆபீஸை சர்ச் பண்ண வந்தோம். பண்ணிட்டோம் போறோம். ஏய் உங்களுக்கு என்ன பார்த்தா கூமுட்டு மாதிரி தெரியுதா? இல்ல சார் அப்படிலாம் எதுவும் தெரியலையே. ஒரு பட்டை ஒரு குட்டை. நீங்க எல்லாம் இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸா? இத நான் நம்பணுமா? டேய் திருட தானே வந்தீங்க? ஒழுங்கா சொல்லுங்கடா. டேய் இருங்கடா போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்றேன். ஆபீசர் சார் நாங்க இப்படி ஓரமா உட்காந்து சரக்கு அடிக்கலான்னு வந்தோம். போதையில செவுரு எகிரி குச்சிட்டோம். சரக்கடிக்க வந்தீங்களா? ஆமா சார். டேய் ஏதாவது மிச்சம் வச்சிருக்கீங்களா? இருக்கு சார். இந்தாங்க சார். குரா ஆபீசர் சார் அப்ப நாங்க கிளம்பலாமா? போங்க எங்க போங்க போங்க. என்னம்மா இன்னும் அவங்களை காணோம்? வந்துட்டு இருப்பாங்க. இவ்ளோ நேரம் ஆச்சு. இதுக்கு மேல எப்பதாம்மா வருவாங்க? கிருபா ஒன்னும் பயப்பட வேண்டாம். அவங்க வந்துருவாங்க. அப்படியே மாட்டினாலும் வரதராஜன் தப்பிச்சு வந்துருவாரு. ஆனா ராம்கி அங்கிள் தான் கொஞ்சம் கஷ்டம். அப்போ அப்பா மாட்டிப்பாரா? வாய்ப்பு இருக்கு. ஐயோ போச்சு. என்ன கிருபா உன் அப்பா மேல அவ்வளவு பாசமா? பாசமும் இல்ல ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. அந்த ஆள் மாட்டினா நம்ம எல்லாரையும் சேர்த்தே மாட்டி விட்டுருவாரு. அவரை பிடிச்சு 2 அடி அடிச்சா போதும். எதுக்காக வந்தோம் யார் அனுப்பி விட்டாங்கன்னு எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரோட மானமும் தான் போகும். அப்புறம் இந்த இன்டர்வியூ விஷயமும் லீக் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த பிரீத்தி ஈஸியா போஸ்டிங் வாங்கிடுவா. நீ சொல்றது கூட சரிதான். மா என்ன நடந்தாலும் அவர் மட்டும் மாட்டவே கூடாது. அவ்வளவு சீக்கிரம் இந்த ராம்கி சந்திரிகா மாட்டான். சந்திரிகா
எல்லாம் உன் ஆணைப்படி நல்லா நடக்கும் நல்லா நடக்கும். சந்திரிகா என்னையா நடந்துச்சு? சந்திரிகா, எப்ப பாரு நான் எதுக்கும் சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லுவல்ல, நான் பண்ண காரியத்தை கேட்டியனா நீ அப்படியே ஆச்சரியப்படுவ. ஆச்சரியம். மா, நான் சொல்லல, அவர் மட்டும் மாட்டிருந்தாருன்னா உன் பேரையும் சேர்த்து ராம்கி சந்திரிகான்னு சொல்லி உன்னையும் அவமானப்படுத்திருப்பாரு. அதான் மாட்டாம வந்துட்டேன்ல, லூசு மாதிரி பேசாத லூசு மாவுல. யோ லூசு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சக்சஸ். மாட்டான்டா வீரப்பா. தள்ளி நீ சொல்லு. எல்லாமே நீங்க கேட்ட எல்லா இன்ஃபர்மேஷன் இதுல இருக்கு, பாத்துக்கங்க. எனி டவுட் ஆஸ்க் மீ. யோ தள்ளி கரியா நேரம்டா. போட்டோ எடுத்துட்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா? மேடம், நாங்க முன்னாடியே வந்திருப்போம். இந்த நாள் தான் லேட்டு. பூனை சத்தத்தை கேட்டு அலறாங்க. டேய், நீ தான்டா செக்யூரிட்டியை பார்த்து பயந்து ஓடுன. உனக்கு ரூட் சரியா தெரியுதா? வண்டி சரியா ஓட்ட தெரியுதாடா? உங்க புராணத்தை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? மேடம், அந்த क्वेश्चन பேப்பர்ல என்ன क्वेश्चन இருக்குன்னு பாருங்க. क्वेश्चंस மட்டும் தான் இருக்கு, ஆன்சர்ஸே காணோம். என்னது ஆன்சர் இல்லையா? யோ, ஆன்சர்ஸ் எதுவும் இல்லாம இத மட்டும் எதுக்கு எடுத்துட்டு வந்த? அங்க இருந்தத தானே எடுத்துட்டு வர முடியும். என்ன சவுண்ட் ஓவரா வருது? அங்க இருந்தத தானே எடுத்துட்டு வர முடியும். மா விடு, क्वेश्चन ஆச்சு வந்ததல்ல, அத வச்சு நம்ம ஆன்சர்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். எப்படி? அதுவும் சரிதான். 5 क्वेश्चंस இருக்கு, இத மட்டும் சரியா சொல்லிட்டா போதும்னு நினைக்கிறேன். மேடம், அது என்னன்னு படிங்க மேடம், கேப்போம். ஏண்டா நீயே படி. என்ன பாக்குற? மேடம், தமிழா இருக்கு மேடம். படிக்க தெரியாதா? தமிழ் மட்டும்தான், மத்தபடி எல்லா லாங்குவேஜும் நல்லா படிப்பேன். மேடம், நீங்களே படிச்சிருங்களேன். நான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தான் படிச்சேன். கிருபா, நீ வாங்கி படி. மா, நான் சிபிஎஸ்இ மா. ஏங்க, நான் ஸ்கூல் பக்கமே போனது இல்லைங்க. டேய், சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போனதில்ல? கட்டடிச்சிட்டயா? யோ மேடம், இத படி. அப்போ நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க, படிச்சு காட்டுறேன். தேவையே இல்ல. மேடம், இப்ப இவரை விட்ட வேற ஆளே இல்ல மேடம். யோ, தமிழ் படிக்க தெரியும்னு ஓவரா சீன் போடுறியா? சந்திரிகா, இதோ இவன் சும்மா தானே இருக்கான், இவனை என் கை கால் அமுக்கு சொல்லு, அப்பதான் படிப்பேன். நானா? அமுகுட ராம்கி சந்திரிகாட. டேய், கை அமுக்கு சொன்னா கராத்தேவை காட்டுற, ஒழுங்கா அமுகுட. சந்திரிகா, இவனை ஒழுங்கா அமுக்கு சொல்லு. அப்படிதான் அப்படிதான். அமுகுட ராம்கி சந்திரிகாட. என்னது? நான் படிக்கணுமா வேணாமா? நான் படிக்கணும்னா கல்யாணம் ஆன புதுசுல வெக்கத்தோட பால் சொம்போட வந்து நின்று மாமான்னு கூப்பிட்டியே, அந்த மாதிரி கூப்பிடு. மாமா, இத படிங்க மாமான்னு சொல்லி. நான் படிக்கணுமா வேணாமா? முறைகிற? மா ப்ளீஸ் சொல்லிடுமா. மேடம், ப்ளீஸ் மேடம், எப்படி பார்த்தாலும் உங்க புருஷன் தானே, சொல்லிடுங்க. கிரியா, இத படிச்சு முடிச்ச உடனே உனக்கு இருக்கு. நீ பாக்குற பார்வையே சரியில்லையே. என்ன விக்ரம் கூப்பிடுறான், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். யோ இரியா, சொல்றேன். மாமா, இத கொஞ்சம் படிச்சு சொல்றியா? அப்படி கேட்க கூடாது. மாமா, இத கொஞ்சம் படிச்சு சொல்றீங்களா மாமா? அப்படி கேட்கணும். கிருபா, அந்த செருப்பிடுமா? பரவாயில்ல, அதை ஏன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே? இத படிச்சு சொல்லணும், அவ்வளவுதானே? கூட நான் படிக்கிறேன். ஏண்டா அந்த பயம் உனக்கு அப்புறம் வச்சுக்கிறேன்டா. காத்தமுத்து நடு இரவில் நடுக்காட்டுக்கு செல்கிறான். அப்பொழுது அவன் 30 அடி கிணத்தில் தவறி வீழுகிறான்.
அந்த கிணற்றிலிருந்து அவன் ஏற 1 மணி நேரத்திற்கு 3 அடி ஏறுகிறான், 2 அடி சறுக்குகிறான். அப்போ 30 அடி கிணத்திலிருந்து வெளியே வர எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு நேரம் ஆகும்? அதான்டா அவனும் கேட்டிருக்கான், பதில் தெரிஞ்சா சொல்றான் நாயே. என்ன வரும்? 3, 2, 1 மணி நேரத்துல ஒரு அடி. 3 அடிய 1 மணி நேரத்துக்கு ஏறினா அப்ப 30 மணி நேரத்துல 30 அடி ஏற போறான். மேடம் 30 மணி நேரம் மேடம். அதான் நானும் நினைச்சேன். இவ்ளோ ஈஸியா இருக்கு. அந்த ஆளு இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் கேட்க மாட்டாரே. சந்திரிகா, எனக்கு என்னன்னா, எதுக்கு இந்த காத்த முத்து நடு ராத்திரில காட்டுக்கு போனோம், அங்க இருக்கிற கிணத்துல தவறி விழணும், அதுக்கப்புறம் அதுல இருந்து ஏன் எந்திரிச்சிக்கணும்? ஏதோ ஒண்ணு. 30 மணி நேரம் ஆன்சர் சரியாயிடுச்சு. நெக்ஸ்ட் क्वेश्चனுக்கு வா. நெக்ஸ்டா, கவிதான்னு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு கீதா, சீதா, ரம்யா, திவ்யான்னு 4 பொண்ணுங்க. அதுல கடைசியா செந்தில்னு ஒரு பையன் இருக்கான். சோ ஆக மொத்தம் 5 குழந்தைங்க. இப்ப அந்த கவிதா அந்த 5 குழந்தைங்கள எப்படி வளர்த்தாங்கன்னா, டிவி, மொபைல் போனு, லேப்டாப்பு இது எதையுமே காட்டாம அவங்கள வளர்த்துருக்காங்க. இப்போ வெளியில ஜோன்னு மழை பெய்யுது. அதெல்லாம் கூடவா இதுல எழுதி இருக்கு? அது நானா சொன்னதுற. சரி சரி படி. எதுல விட்டேன்? சோன்னு மழை பெய்யுது. அப்போ அந்த கவிதாமா வீட்டுக்குள்ள வரும்போது கீதா பொண்ணு பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்தது, சீதா தூங்கிட்டு இருக்கா, 3வது பொண்ணு திவ்யா செஸ் விளையாடிக்கிட்டு இருக்கா, 4வது பொண்ணு ரம்யா புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா. இவங்க 4 பேர் இதை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த செந்தில் பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? அவன் வேலை பார்த்துட்டு இருப்பான். வேலைக்காரி புத்தி உன்னை விட்டு போதா பத்தியா? யோ, மழை வேறையா? அவசரமா பாத்ரூம் போயிருப்பா. டேய் வாயை மூடுற. லேடிஸ் இருக்கும்போது அசிமா பேசிட்டு இருக்க. ஏன்டா உனக்கு துண்டுறது போறதை தவிர வேற எதுவும் பேச தெரியாதா? ஆமா, தின்னா போய்த்தானே ஆகணும். ஏன் போயிட்டு துண்ண போறியா என்ன? மேடம் என்னவா மேடம் இருக்கும்? என்ன வேணா சொல்லலாம். அவன் படிச்சிட்டு இருக்கலாம், இல்ல தூங்கிட்டு இருக்கலாம், இல்லனா வீட்ல இல்லாம கூட இருந்திருக்கலாம்ல. பிரபு சார் ஏதாவது வச்சிருப்பாரு. ஒன்னும் தெரியலையே. சரி, நீ அடுத்த क्वेश्चन படி. அடுத்த கேள்வி. ஒரு மிகப்பெரிய பாலைவனம், அதுல 5 ஒட்டகம். அதெல்லாம் வேண்டாம். கேள்வி அப்படிதாம்மா கேட்டிருக்காங்க. நான் வேணா ஒட்டகத்தை எடுத்துட்டு நாய் போட்டுருவா? நீ படிக்கவே வேணான்னு சொல்ற. ஏன் கிருப்பா? மா, இதெல்லாமே ஸ்ரீஜா ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு தான் எதுவுமே தெரியாதே. பேசாம தெரிஞ்ச யார்கிட்டயாவது கேட்கலாம்ல. உங்களுக்கு தெரிஞ்ச இந்த ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறவங்க, இல்ல இந்த அகாடமில ஒர்க் பண்றவங்க, அவங்க கிட்ட யார்கிட்டயாவது கேளுமா. சரி, கேக்குறேன். மேடம் சொல்லுங்க மேடம். சந்தோஷ், எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா. நாளைக்கு ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறா. ஒரு 5 क्वेश्चंसக்கு மட்டும் ஆன்சர் கொடுங்களேன். சொல்லுங்க மேடம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन. காத்தமுத்து இரவு நேரத்தில் காட்டு பகுதியில் நடந்து செல்கிறார். அவர் முன்னே ஒரு 30 அடி கிணறு இருக்கிறது. அதில் தவறி விழுகிறார். அதிலிருந்து ஏற முயற்சி பண்ண 1 மணி நேரத்திற்கு 3 அடி ஏறுகிறார். ஆனால் 2 அடி சறுக்கி விழுகிறார். அப்போ அவர் 30 அடி ஏற எவ்வளவு மணி நேரம் ஆகும்? 1 மணி நேரத்துக்கு 3 அடி ஏறி 2 அடி சறுக்குறா மேடம். அப்ப 1 மணி நேரத்துக்கு 1 அடி வீதம் 27 மணி நேரத்துக்கு 27 அடி ஏறி இருப்பான் இல்லையா? அடுத்த 1 மணி நேரத்துல 3 அடி ஏறுவான் மேடம். 28 மணி நேரம் வந்த உடனே அவன் ஏறி போயிடுவான். திரும்ப 2 அடி சறுக்க முடியாதுல்ல? மொத்தம் 28 மணி நேரம். ஆமா. அடுத்து சித்தாம்மா வந்து பாக்கும்போது ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருக்கு, ஒரு பொண்ணு வரைஞ்சிட்டு இருக்கா, ஒரு பொண்ணு செஸ் விளையாடிட்டு இருக்கு,
இன்னொரு பொண்ணு புக்கு புக்கு படிச்சு படிச்சிட்டு இருக்கு. அப்போ அந்த கடைசி பையன் என்ன பண்ணிட்டு இருப்பான்? அது ஒண்ணும் இல்ல மேடம், செஸ் விளையாடிட்டு இருப்பான். செஸ்? அதான் ஏற்கனவே ஒரு பொண்ணு விளையாடிட்டு இருக்கா. செஸ் 2 பேரால தான் விளையாட முடியும் மேடம், ஒரு பொண்ணால விளையாட முடியாதுல்ல. ஆமால. ஐயோ. நெக்ஸ்ட் क्वेश्चन. ரொம்ப நன்றி சந்தோஷ், நான் கேட்ட உடனே நீ ஹெல்ப் பண்ணதுக்கு. இதுல என்ன மேடம் இருக்கு, உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். சரி, இதுக்கு மேல ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா நானே உனக்கு கால் பண்றேன். நிச்சயமா மேடம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. மேடம் இது போதும் மேடம். இதை வச்சே நான் உள்ள போன உடனே எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிடுவேன். நாளைக்கு பிரீத்தி அசிங்கப்பட்டு நிக்க போறது உறுதி. சரி, இப்ப எல்லாரும் போங்க. ஸ்ரீஜா, எதையும் மறக்காம சீக்கிரமா காலையில ரெடி ஆயிடு. சரிங்க மேடம். வா நாகு, வா ஸ்ரீஜா. சந்திரிகா, எல்லாரும் போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ ஏதோ சொன்னி, விக்ரம் கூப்பிட்டா ஏதோ சொல்லணும். ஆமா ஆமா ஆமா, விக்ரம் கூப்பிட்டா நான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். வசிய மாட்டேங்கிறாள. என்ன சும்மா உமா கொடுக்குவா? போயா. எனக்கு அதுலதான் தப்பா விழுந்துருச்சோ. என்ன ஸ்ரீஜா, இன்னும் ரெடி ஆயிட்டு இருக்க? இல்ல மேடம், வச்ச அலாரம் அடிக்கல. உனக்கு அடிக்கல, அந்த பிரீத்திக்கு அடிச்சிருச்சு. அவ ரெடி ஆகி கிளம்பி விக்ரம் கூட போயிட்டா. விக்ரம் கூடவா? விக்ரம் கூட போகாம வேற யார் கூட போவா? சரி சரி, அது விடுங்க. ஸ்ரீஜா, நீ கிளம்பி வா, நமக்கு தேவை போஸ்டிங் தான். ஆமாமா, நமக்கு போஸ்டிங் கிடைச்ச உடனே ஸ்ரீஜா எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடணும். மறக்காத என்ன? உனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? ஸ்ரீஜா, உனக்காக ராம்கியும் நானும் கஷ்டப்பட்டு திருடிட்டுலாம் வந்திருக்கோம் கொஸ்டின் பேப்பரை. அது தெரியுமா உனக்கு? அத மனசுல வச்சுட்டு பேசுமா. ஸ்ரீஜா, இவனை விட நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். யோ, சாவிய போட்டு பூட்டை ஓபன் பண்ணது நான் தான். எங்கடா பூட்டை ஓபன் பண்ண? தடவிட்டு தானே இருந்தேன். யாராவது வராங்களான்னு பாத்துக்கிட்டது நான்டா. ஃபைல் எடுத்தது நானு. எது அந்த வெறும் ஃபைலையா? டேய், வாட்ச்மேனை கரெக்ட் பண்ணது நான்டா. எப்படி சந்திரிகா? கரெக்ட்னா அந்த கரெக்ட் இல்ல, சரக்கு கொடுத்து கரெக்ட் பண்ண. பிலீவ் மீமா, உன் புருஷன் அந்த மாதிரிலாம் இல்ல. மா போன் அடிக்குது. அதுக்கு தெரியாதாகும். சொல்லு கோபிகா, நானே உனக்கு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீயே ஃபோன் பண்ணிட்ட. மேடம், இன்டர்வியூக்கு நேத்து ப்ரிப்பேர் பண்ண கொஸ்டின் எதுவும் வரப்போறது இல்ல மேடம். பிரபு சார் புதுசா கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிருக்காரு மேடம். என்ன சொல்ற? மேடம், நான் என்ன பண்றது மேடம்? திடீர்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. என்னால எதுவும் பண்ண முடியல மேடம். நானே இன்னைக்கு ஆஃபீஸ் போல. சாரி மேடம். சரி சரி, போன வை, நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். என்னாச்சு மேடம்? ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண क्वेश्चंस எல்லாம் இல்லாம வேற क्वेश्चंस எடுத்துட்டு வராரா? என்ன சந்திரிகா, அப்ப நாங்க கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்த क्वेश्चन பேப்பர்லாம் அவ்வளவுதானா? நீ போனல, அதனாலதான் விளங்காம போயிடுச்சு. என்ன சந்திரிகா, நீ தான் போ சொன்ன, இப்ப விளங்காம போச்சு அது இதுன்ற. நீ கொஞ்ச நேரம் அதானே. மேடம், இப்ப என்ன பண்றது? அப்போ பிரீத்தி தான் பாஸ் பண்ண போறாளா? என்ன ஸ்ரீஜா, நீ எவ்வளவு பெரிய பொண்ணு, கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்க, உனக்கு இதுக்கு ஆன்சர் சொல்ல தெரியாதா? ஸ்ரீஜா, நீ இன்டர்வியூக்கு போய் அசிங்கப்படுறதுக்கு பதிலா இங்கேயே இருந்துடலாமா? அவையும் அசிங்கப்படணும்? அவளை எப்படி இன்டர்வியூல பாஸ் பண்ண வைக்கணும்னு எனக்கு தெரியும். சந்திரிகா, பிரபு சார வர வழியில போட்டு தள்ள போறியா? இல்ல, ஒன்னதான் நான் போட்டு தள்ள போறேன். ஸ்ரீஜா, வா போலாம்.
டேய் நீ போல. ஆஹா, நான் போகல. நான் பூஜை ரூமுக்கு போய் ஸ்ரீஜா பாஸ் பண்ணணும்னு வேண்டிக்க போறேன். டேய் நீ எல்லாம் பூஜை ரூமுக்கு போனீங்கன்னா சாமி எந்திரிச்சு ஓடிடும்டா. கிருபா அப்பாவுக்கு பசிக்குது, தோசை சுட்டு குறிச்சலாம். யோ போயா. வரியா பூஜை பண்ணலாம்? எதுக்கு மணி ஆட்டுறதுக்கு? போடா உன் மூஞ்சில என் கைய வைக்க போட. மேடம் இப்போ என்ன மேடம் பண்றது? ஒரு நிமிஷம் இரு. ஹலோ சந்தோஷ், சொல்லுங்க மேடம். நேத்து நைட்டு நான் உங்ககிட்ட கேட்ட கொஸ்டின்ஸ் இன்னைக்கு இன்டர்வியூல வரப்போறது இல்லையா? என்ன மேடம் சொல்றீங்க? அப்போ இன்னைக்கு என்ன கொஸ்டின் பண்ண போறாங்க தெரியுங்களா மேடம்? அது தெரிஞ்சாதான் பிரச்சனையே இல்லையே. சரி சந்தோஷ், நான் எப்ப கால் பண்ணாலும் நீ அட்டென்ட் பண்றதுக்கு ரெடியா இரு. இன்டர்வியூல கேக்குற கொஸ்டின்ஸ நான் அப்படியே உங்ககிட்ட கேக்குறேன். நீ ஆன்சர் பண்ணு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம், சரிங்க மேடம். சரி.